இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மேல இருக்கிற கோவத்துல எங்க அப்பாவோட சாவுக்கு நீங்க எல்லாம் வருவீங்களோ மாட்டீங்களோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க வந்து செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சுட்டீங்க. அதே மாதிரி காரியத்துக்கும் நீங்க எல்லாரும் வரணும். நாம செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் முறையா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நம்ம வீட்டு பொண்ணுதான் படாத பாடுபட்டு இருக்கு. என்னத்த அப்படி பாக்குறீங்க? நம்ம தீபாவை தான் சொல்றேன். நம்ம வீட்ல ராணி மாதிரி வாழ்ந்த பொண்ணு அந்த கேடு கட்ட கேசவனை கட்டிக்கிட்டு இப்ப வேலைக்காரி மாதிரி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கா. நாம எல்லாரும் இங்க சந்தோஷமா இருக்கும்போது 5க்கு 10க்கும் கஷ்டப்பட்டு வாடகை வீட்டுல போராடிட்டு இருக்கா. கேக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? அவ வாங்கிட்டு வந்த விதி. அவளை கஷ்டப்படுத்தினா நாம இங்க வந்து போவோம்ல, அதான் அப்படி பண்றாங்க. இத்தனை நாளா வீடு வீடுனாவது ஒண்ணு இருந்தது. இப்ப அதுல இருந்தும் துரத்தி விட்டுட்டாங்க. அப்படி துரத்திட்டு அவங்க மட்டும் நல்லா வாழ்ந்துருவாங்களா? அத்தை, நான் பேசுற விஷயம் வேற, நீங்க பேசுற விஷயம் வேற. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஓ, உனக்கு கோவம் வருதா? இப்ப நாங்க என்ன தப்பா பேசிட்டோம்? என் பொண்ணு கஷ்டப்படுறது உண்மைதானே? அவ ஏன் கஷ்டப்படுறா? அதுக்கு காரணம் யாரு? உன் கூட பிறந்தவன் தானே. அவன் மட்டும் இல்ல, நீ, உங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்துதான். உனக்கு அப்படியா? என் பொண்ணு அங்க கஷ்டப்பட்டாலும் நீ இங்க சந்தோஷமா சௌகரியமா தானே வாழ்ந்துட்டு இருக்க. என் பையன்தான் உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்குறானே. அந்த வாழ்க்கை என் பொண்ணுக்கு கிடைக்காம போச்சுல்ல. ஆனா உன் தம்பி இன்னைக்கு மாறுவான் நாளைக்கு மாறுவான்னு இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த நம்பிக்கை மொத்தமா போச்சு. ஆமா அத்த, இனிமே அவரு திருந்துற மாதிரியே தெரியல. நான் இங்க உங்க கூட வாக்குவாதம் பண்றதுக்கோ சண்டை போடுறதுக்கோ வரல. பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். கொடுத்துட்டேன். நான் வரேன். போலாம் நீ.